சஹாபாக்கள் நாம் ஆச்சரியத்தோடு கவலைப்பட்டு கேட்பார்கள், இவ்வளவு இபாதத் செய்யக்கூடிய காரணம் யார், எதற்கு யா ரசூலல்லாஹ்? ஓதி காண்பிக்கப்பட்ட வசனம், யக்ஃபிரு லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். உங்களுடைய முன்பின் பாவங்கள் நாம் மன்னிக்கப்பட்டது யா ரசூலல்லாஹ். எதற்காக இந்த இவ்வளவு நேரம் இபாதத், எதற்காக இவ்வளவு அதிகமாக இந்த குர்ஆனை ஓதி இந்த திக்ர்கள் எல்லாம், இந்த தொழுகை எல்லாம்? அல்லாஹ் பதில் சொன்னார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, என்னுடைய படைத்த இறைவனுக்கு நான் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக நான் அதை மாற வேண்டாமா? சுப்ஹானல்லாஹ். நாங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்களை செய்கின்றோம், என்னைக்காவது இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அதற்காக இந்த தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறோமா? ஏதோ கடமை, அந்த கடமை போக்குவதற்காக தான் இந்த தொழுகை வருமை தவிர என்னுடைய ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும் எனக்கு அந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த தொழுகைக்கு வருகிறோமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த குர்ஆனை ஓத தெரியாமல் இந்த சமுதாயம் இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த சமுதாயம் சொன்ன நோக்கமே அவர்கள் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வார்கள். ஆனால் இன்று நம்மளுடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டது? நமக்கு 4 பேர் எடுத்து சொல்றாங்க, இந்த மாதிரி கையை கழுவி சாப்பிடுங்க, கூட போனா இந்த மாதிரி ஒழுங்கா பேசுங்க, ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடிய இஸ்லாம். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை, முஸ்லிம்களுடைய நிலைமை, அவர்களுக்கு ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நிலைமை நாங்கள் மாறிவிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனை பற்றி வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் பார்த்தால் குர்ஆனுக்கு நிறைய சிறப்பு இருக்கிறது. ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, தன்னை படிக்கக்கூடிய அந்த குர்ஆன் அந்த நபர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் சிபாரிசு செய்யும். எந்த ஒரு பரிந்துரையும் செய்ய முடியாத ஒரு நேரத்தில் குர்ஆன் நமக்காக வந்து பரிந்துரை செய்யும். யா அல்லாஹ், என்னுடைய இறைவனே, உன்னுடைய இந்த கலாமை, உன்னுடைய இந்த புத்தகத்தை இந்த மனிதன் இரவு நேரத்தில் நின்று தொழுது படித்துக் கொண்டிருந்தார், இவர்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடு. இவனுடைய உள்ளத்தில் குர்ஆன் இருக்கிறது, இவருக்கு நரகத்தில் போட்டு விடாதே என்று அந்த குர்ஆன் நமக்காக வந்து சிபாரிசு செய்யும். இன்னைக்கு குர்ஆனை படிப்பதற்கு நமக்கு ஆர்வம் வரவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். எந்த சமுதாயத்தில் இந்த குர்ஆன் இறங்கியதோ அவர்களுக்கு இந்த குர்ஆனை ஓத தெரியவில்லை. இப்ப இங்க பள்ளிவாசல் அமர்ந்திருக்கக்கூடிய இவ்வளவு பேரிடம் ஒரே ஒரு கேள்விதான், நமக்கு 10 சூறாக்கள் தஜ்வீதோடு அழகாக குர்ஆனை படிக்கிறது நமக்கு தெரியுமா? 10 சூறாக்களை விடுங்க, ஒரு சூறாக்கு ஒரு அத்தியாயம், சுப்ஹானல்லாஹ், அந்த ஒரு அத்தியாயத்தை கூட விட்டு விடுங்கள். ஒரே ஒரு வசனம், ஆயத்துல் குர்சி.